இன்றைக்கி வந்து ஒரு 3/4 கிலோ ப்ரௌனி ஆர்டர் இருந்ததுங்க. இப்போ நான் ப்ரௌனி ஆர்டர்ஸே அதிகமாக எடுக்கிறதில்ல. பிகாஸ் வந்துட்டு எனக்கு டைமே இருக்கிறதில்ல. பட் இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பேக்கிங் ஐட்டம்ஸும் வாங்கியிருந்தாங்க. ரொம்ப ஆசையாக ப்ரௌனியும் கேட்டிருந்தாங்க. நிறைய சாக்லேட் போட்டு தாங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கஸ்டமர் வந்து 1/4 கிலோ ப்ரௌனி கேட்டிருந்தாங்க. ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ரெடி பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்க அப்படின்னா 1/4 கிலோ ப்ரௌனி வந்து அவங்க வந்து நார்மல் ப்ரௌனி தான் கேட்டிருந்தாங்க. நான் கொஞ்சம் சாக்லேட்ஸ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ட்ரிபிள் சாக்லேட் கேட்டிருந்தவங்களுக்கு நிறைய சாக்லேட் போட்டு அதெல்லாம் உள்ளே வந்து டம்ப் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா மேலால் இருந்தது அப்படின்னா ட்ரை ஆயிரும். இது பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை தாண்டி போகுதுங்க. அதனால் ப்ரௌனிஸ் வந்து மேலே சாக்லேட்ஸ் இருந்தால் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வந்து அழுத்தி விட்டுட்டேன். 1/2 kg ப்ரௌனியில் 9 பீசஸ் வருங்க. இதை வந்து ஒவ்வொன்றையும் கிளிங் ரேப் பண்ணிட்டேன். ஏன்னா இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மயிலாடுதுறை தாண்டி போகுதுங்க. ஸோ கஸ்டமருக்கு போய் ரீச் ஆகும்போது ட்ரை ஆகிடக்கூடாது. ஏன்னா வெயில் கொஞ்சம் ஹெவியாக இருக்கு இல்லையா. வெயில் இல்லைனா கூட நம்ம வந்து அப்படியே வச்சு பேக் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. பட் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கனால ட்ரை ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டர் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆயில் யூஸ் பண்ணுறதில்ல. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எந்த ப்ரிசர்வேட்டிவும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. ஸோ அதனால் ட்ரை ஆகிடக்கூடாது வெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பீஸையும் கிளீன் ரேப் பண்ணி சூப்பராக பேக் பண்ணிட்டேங்க. இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆகிட்டு சூப்பராக இருக்குன்னு எனக்கு ரிவ்யூவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க.